ஏம்பா எங்க கிளம்புறா? ஆரஞ்சு கலர் துணியை நம்ம போட்டு எங்கேயே கிளம்புறான். ஐயோ, இந்த துணியை போட்டு வண்டி ஓட்டுறவங்க ஃபிளைட்ல போறவே பறப்பாங்களே. இங்க வா உட்காரு. நான் வேலைக்கு கிளம்புறேன்ப்பா. வாப்பா உட்காருப்பா. என்னப்பா பேக் எல்லாம் மாட்டின்னு கிளம்பிட்ட? டெலிவரி வேலைக்கு தான் போறேன். என்ன டெலிவரி வேலைக்கா? இதுக்காப்பா உன்னை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். இந்த வேலையாவது கிடைச்சிருக்குது, சந்தோஷப்படுப்பா. சாப்பாடு எடுத்து கொடுக்குற வேலைக்காப்பா போனோம். அதுக்கப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஆமாப்பா, டெலிவரி வேலை பார்க்கறதுக்கு தான் இன்ஜினியரிங் படிக்க வச்சீங்க. இது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? நாங்க எப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வந்தோமோ எங்களுக்கு அப்பவே தெரியும். கை வலிக்க வலிக்க இந்த ஆட்டோவை ஓட்டி ஓட்டி இந்த கையே ஆட ஆரம்பிச்சிச்சுப்பா. அப்படிலாம் கஷ்டப்பட்டு உன்னை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். இன்னைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி சாப்பாடை கொடுத்துருக்கேன்ப்பா. கவர்மெண்டே நல்ல இதுக்கு சலுகை கொடுக்குதாப்பா. அங்கங்கே ஏசி ரூம் எல்லாம் கட்டி கொடுக்குது. கவர்மெண்ட் தங்க எங்களுக்கு ஏசி ரூம் எல்லாம் கட்டி கொடுக்குதா? கட்டி கொடுக்குதான்ப்பா, நல்ல சலுகையும் கொடுக்கும் தான். ஏன்னா அப்பதானே நாங்க இந்த வேலையே பார்த்துட்டு சுத்திட்டு இருப்போம். படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்ற வார்த்தை வெளியில வராது இல்ல. அதனால தான்ப்பா எங்களுக்கு இவ்வளவு சலுகை நடக்குது. இதை விட நாங்க புரிஞ்சுக்க மாட்டோமா? கரெக்ட். எங்களுக்கு எல்லாமே தெரியும். எதுவுமே தெரியாத மாதிரி நாங்க ஏன் இருக்கோம்னா எங்க குடும்பத்துக்கோசம் தான்ப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. குடும்பத்துக்கோசம் இந்த வேலையை போய் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் செய். ஒன்று மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த போனை பார்த்துட்டே ஓட்டு போறது, டைம் ஆயிடு சொல்லிட்டு அவசர அவசரமா வண்டி முன்னாடி முந்திக்கின்னு போறது, அதெல்லாம் வேணாம். நீ செய்யற வேலை நீ இல்லைன்னா உங்க கம்பெனிக்கு இன்னொருத்தவங்க வந்து செய்வாங்க. ஆனா எனக்கு நீ இல்லைன்னா வேற யாரும் வந்து அதை நிரப்ப முடியாது.